வணக்கம் தமிழக மக்களை, இது உங்கள் அரசு 360. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே ஆட்சி மாற்றத்தின் பரபரப்புகள் ஓடிக்கொண்டிருக்க, நேற்று நள்ளிரவு முதல் சோசியல் மீடியா முழுக்க ஒரு புதிய செய்தி காட்டுத்தீ போல பரவி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிர வச்சிருக்கு. தமிழகத்தில் மாட்டு இறைச்சிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளதா அப்படிங்கிறது தான் அந்த பரபரப்பு. நீதிமன்றத்தில் கோடைகால அமர்வு பிறப்பித்த அந்த அதிரடி உத்தரவு என்ன? டிஜிபிக்கு கோர்ட்டு கொடுத்த கராரான உத்தரவு என்ன? இதனால் வரவிருக்கும் பக்ரீத் பண்டிகை காலத்தில் ஏதேனும் சிக்கல் ஏற்படுமா? இந்த உத்தரவின் பின்னணியில் இருக்கும் முழுமையான உண்மையை இந்த வீடியோவில் அக்கு வேற ஆணி வேற பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க தயவு செஞ்சு. விஷயத்துக்கு வருவோம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் கோடைகால அமர்வில் ஒரு பொதுநல வழக்கு விசாரணைக்கு வந்தது. அதை விசாரித்த நீதிபதிகள் தமிழக அரசுக்கும் மற்றும் காவல்துறைக்கும் முக்கியமான சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. அது என்ன உத்தரவுனா, அதாவது கிராமப்புற பொருளாதாரம் மற்றும் பால் உற்பத்தியை பெருக்குவதற்காக கடந்த 1976ஆம் ஆண்டு போடப்பட்ட அரசாணையை தமிழக அரசு மிகச் சரியான முறையில் அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. இதன்படி முறையான உரிமம் பெறாத இடங்களில் ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகளை வெட்டுவதற்கு முற்றிலும் தடை விதிக்கப்பட வேண்டும். பொது இடங்களிலோ அல்லது அனுமதியற்ற கடைகளிலோ விலங்குகளை வெட்டக்கூடாது என்றும், உரிமம் பெற்ற நவீன இறைச்சி கூடங்களில் மட்டும்தான் இந்த நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் கராராக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது மட்டுமில்ல மக்களே, நீதிமன்றம் இந்த விஷயத்துல மிக தீவிரமா ஒரு உத்தரவை தமிழக டிஜிபிக்கு பிறப்பித்துள்ளது. தமிழகம் முழுவதும் சட்டவிரோதமா அல்லது அனுமதியின்றி செயல்படும் இறைச்சி கூடங்களை உடனே கண்டறிந்து அதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. சுகாதாரமற்ற முறையில் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் செயல்படும் கடைகளை ஒழுங்குபடுத்த இந்த அதிரடி ஆக்ஷன் எடுக்கப்பட்டுள்ளது. அதே போல கால்நடைகளை கேரளா போன்ற அண்டை மாநிலங்களுக்கு விதிகளை மீறி லாரிகளில் சித்திரவதை செய்து கடத்துவதை தடுக்கவும் எல்லை சோதனை சாவடிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இப்போ சோசியல் மீடியாவில் பரவும் வதந்திக்கான விளக்கத்தை பார்ப்போம். தமிழ்நாட்டில் மாட்டு இறைச்சிக்கு முழுமையாக தடை விதிக்கப்பட்டு விட்டது என்று பரவும் செய்திகள் முற்றிலும் தவறானது சார். நீதிமன்றம் மாட்டு இறைச்சிக்கு உண்பதற்கோ அல்லது விற்பனை செய்வதற்கோ தடை விதிக்கவில்லை. அவர்கள் சொன்னதெல்லாம் சட்டவிரோதமான இறைச்சி கடை கூடங்களை முறைப்படுத்துங்கள், சுகாதாரமான முறையில் உரிமம் பெற்ற கடைகளின் இடங்களில் மட்டும் இதை செய்யுங்கள் என்பதுதான். ஆனால் இன்னும் சில வாரங்களில் பக்ரீத் பண்டிகை வரவிருப்பதால் இந்த உத்தரவு சிறுபான்மையின மக்கள் மத்தியில் மற்றும் ஜவுளி இறைச்சி வியாபாரிகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய விவாதத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. புதிய அரசும் புதிய முதலமைச்சருமான நம்ம தமிழக முதல்வர் இந்த விஷயத்தை எப்படி நடைமுறைப்படுத்த போறாங்கன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ கைஸ், இப்போ என் வயசுக்கு வரேன். சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த அதிரடி உத்தரவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது சுகாதாரத்தை மேம்படுத்த எடுக்கப்பட்ட முடிவா அல்லது சாமானிய வியாபாரிகளை பாதிக்குமா? உங்களோட நியாயமான கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த முக்கியமான செய்தி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை மற்றும் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிற எல்லாருக்கும் போய் சேர உடனே ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் இது போன்ற உடனுக்குடனான அதிரடி அரசியல் மற்றும் பிரேக்கிங் செய்திகளுக்கு நம்ம அரசு 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யாராச்சும் சும்மா இந்த மாதிரி ஒரு நியூஸை ட்ரெண்ட் பண்ணுறாங்கன்னா அது உண்மையா பொய்யான்னு தெரியாமல் நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா அதுதான் பெரிய பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறது. ஏன்னா இப்போது அவங்க கொடுத்த உத்தரவு வேறு, ஆனால் இப்போ இது இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்ட் ஆகிற நியூஸு வேறு. ஸோ என்ன விஷயம் அப்படின்றத உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு நீங்களே பதில் தேடுங்க. அப்போ தான் நம்மளோட அரசியலமைப்பு சட்டங்கள் உங்களுக்கு நிறையா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயங்களை நம்பாதீங்க. அவ்வளோ சீக்கிரம் எந்த விஷயத்தையும் நம்பாதீங்க. தேடி பாருங்கள் ஃபஸ்ட்டு தேடுங்க. தேடுதல்கள் கிடைக்கிற சுகம் வேறு எதுலேயுமே கிடைக்காது. ஸோ தேடி பாருங்கள். உங்களுக்கு இந்த விஷயம் கரெக்டு அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ட்ரெண்ட் பண்ணலாம். சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணி, ஏன்னா எல்லாத்துக்காகவும் சொல்லிகிட்டு இருக்கேன், அதாவது எல்லா செலிப்ரிட்டிஸுக்காகவும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணுறத விட சம்மந்தம் இருக்கிற ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணி பழகுங்க. அப்போ தான் நம்ம யூடியூபர்ஸாக இருக்க எல்லாத்தையுமே ஒரு மதிப்போடு பார்ப்பாங்க. நீங்கள் சம்மந்தம் இல்லாத ஒன்றை ட்ரெண்ட் பண்ணுறோன்னு நினச்சிங்கன்னா அது சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்கும். ஸோ கைஸ், இது என்னோட கருத்து இல்லை, என்னோட ஒரு அது எப்படி சொல்கிறது, என்னோட ஒரு ஏக்கம் கூட சொல்லலாம். சரி, ஓகே, அதை விடுங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. ஓகே காய்ஸ், பாய் காய்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களை விட்டு பெறுவது அரசு 360 சேனல்.